பிரியமானவர்களே, இன்று ஜான் டி பிரிட்டோ பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். புனித அருளானந்தருடைய திருவிழா. மரப நாட்டு மாணிக்கம் என்று அழைக்கக்கூடிய மறைசாட்சி போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் உயர்குலத்தில் பிறந்தவர். அவருடைய இரு சகோதரர்களும் அவரும் அரச குடும்பத்தோடு விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பெற்ற உயர்குடி மக்கள். தகப்பனாரை சிறு வயதில் இழந்தவர். 11 வயதிலே அவருக்கு பயங்கரமான கொடிய நோயினால் தாக்கப்பட்டு இறந்து விடுவார் என்ற சூழ்நிலையில் இருந்தபோது அவருடைய தாய் பிரான்சிஸா புனித சவேரியாரிடம் வேண்டிக் கொண்டாராம். பரிபூர்ண சுகநலம் பெற்ற பிறகு அவருக்கு அந்த வயதிலேயே அவருக்கு குருக்கள் அணியக்கூடிய அங்கி அந்த அரண்மனையில அவர் அங்குமெங்குமாக அணிந்து ஓடி விளையாடி வந்தார். இயேசு சபையில் சேர்ந்து குருவாக மாறி இந்தியாவுக்கு வருகிறார். அதுவும் சிறப்பான விதத்தில் இன்று நீங்களும் நானும் கத்தோலிக்க கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த மறைசாட்சியினுடைய மாபெரும் தியாகம். தடியத்தேவர் என்ற அரச குடும்பத்தை, ராமநாதபுர அரச குடும்பத்தை சார்ந்தவர், தொழுநோயால் பாதிக்கப்படுகிறார். புனித அருளானந்தருக்கு குணப்படுத்தக்கூடிய, அற்புதம் செய்யக்கூடிய அந்த வல்லமை இருந்தது. பரிபூர்ண சுகம் பெற்றார் தடியத்தேவர். அவருக்கு 5 மனைவிகள். முதல் மனைவி வைத்துக் கொண்டு 4 மனைவிகளை வீட்டுக்கு அனுப்ப திட்டமிட்டார். அதுதான் புனித அருளானந்தருடைய மறை சாட்சிய வாழ்வுக்கு வித்திட்டது. இன்றும் ஓரியூரில் உயிருள்ள மறை சாட்சியாக, அதுவும் நம் நாட்டில் தமிழகத்தில் சிவகங்கை மண்ணில் ரத்தம் சிந்தி நமக்காக மறை சாட்சியாக மடிந்திருக்கின்றார் புனித அருளானந்தர். அவர்தான் த ஜான் டி பிரிட்டோ. அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய பரிந்துரையும் பெற்று இன்னும் நாமும் சிறு சிறு காரியங்களில் புனித அருளானந்தரை போல வாழ ஜெபிப்போம். வாழ்க புனித அருளானந்தர், வாழ்க அவருடைய புகழ்.